மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கப் போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்று பார்த்தால் எல்லாமே கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, உங்களிடம் எதுவெல்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் இந்தா வச்சுக்கோ என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அப்படி ஒரு மகத்தான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பமாக போகிறது. கடந்த 7.5 வருடமாக இந்த புள்ளையை வச்சு செஞ்சதெல்லாம் போதும்டா, போனா போகுது, இந்த புள்ள இனியாவது பொழைச்சுக்கிடட்டும்டா என்று நவ கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பித்து விட்டன. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை விஸ்வரூப வெற்றிதான். முதல் 5 மாதமும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய 7 மாதமும் சரி, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருந்தார். ஆனால் தற்போது உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். எப்பவுமே 3, 7, 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும்போது ஒரு நல்லதொரு அமைப்பை கொடுப்பார். அந்த வகையில் இந்த முறை ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இயக்கப் போகிறார். நிறைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நம்பிக்கை பிறக்கப் போகிறது. தைரியமாக இருக்க போறீங்க, பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், போடா, இதுக்கு மேல வரதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு மேல பிரச்சனை ஏதாவது கடவுள் எனக்கு கொடுக்க முடியுமா, எல்லா பிரச்சனையும் சந்திக்க நான் ரெடி, கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, இதெல்லாம் எம்மாத்திரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்களிடம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை தயார் செய்து விட்டார். இதுக்கு மேலையும் இந்த புள்ளைய அடிச்சா தாங்காதுப்பா, விட்டுருவோம், ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி ஆலோசனை செய்து 9 கிரகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த முறை பிளெஸிங் பண்ணக்கூடிய தன்மையில்தான் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருந்த குரு அப்படியே 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து விட்டார். குரு 6ல் உட்கார்ந்து நம்மள அப்படியே பயங்கரமா இயக்க ரெடி ஆயிட்டாரு. பேங்க் லோனா இந்த வச்சிக்க, ஏடிஎம் கார்டா இந்த வச்சிக்க, இதுவரைக்கும் சிபில் ஸ்கோர் மோசமா இருக்கா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உங்க பேர்ல தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் அமோகமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த கெட்ட பையன் சார் ராகு, அவரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதனால ரிஷபராசிக்காரங்க தயவு செஞ்சு வாயால வடை சுடாதீங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, கோச்சுக்காதீங்க. நம்மளுக்கு எதிரி வேற யாருமே இல்ல, நம்ம வாய் மட்டும்தான். நம்மளே சில விஷயத்த பேசி, நம்மளே சில விஷயத்த சொல்லி, அதன் மூலமா தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இது உங்க தப்பு இல்ல, ராகுவோட தப்பு. அவரை போய் பார்க்கவும் முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்மளுக்கு நல்லது. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் பேசும் வார்த்தைகள்ல மட்டும் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா எடுத்தறிஞ்சு பேசுற தன்மை வந்துரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். முதல் 5 மாசத்துக்கு வக்ர குருவோட பார்வை ராகுவுக்கு 3ஆம் இடத்துல, ராசிநாதன் வேற ஸ்ட்ராங்கா இருக்காரு. எது பண்ணாலும் தப்பு இல்ல, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை உண்டாக்கி விட்டுருவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அப்பாடின்னு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு. நிறைய பேருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேரு
நீங்க வந்தாதான் எனக்கு ராசி அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போயிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. நிறைய பெண் தோழிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய ஆட்கள் மூலமாக, பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இப்ப எழுதி வச்சுக்கோங்க, ரிஷபராசிக்காரங்க இந்த முறை அவார்டு வாங்குவீங்க, விருது வாங்குவீங்க. இந்த வருடம் முடியறதுக்குள்ள ரிஷபராசிக்காரங்களுக்கு விருது கிடைக்கும், கிடைச்சே தீரும். ஏன்னா அமைஞ்சிருக்க பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு பாக்காரு, சம சப்தம பார்வை. எல்லாருக்கும் நீங்க டஃப் கொடுப்பீங்க. என்னடா இந்த புள்ள திடீர்னு இப்படி முன்னேறிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் டஃப் கொடுப்பீங்க. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் சரியான ராஜயோகமான காலகட்டம் முதல் 5 மாசம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் தாண்டி இந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்ட மாதிரி இந்த ராகு கேதுவை நாம மறந்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். 8ல கேது வர்றது ரொம்ப டேஞ்சர். ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை. ரிஷப ராசிக்காரங்க இந்த தடவை ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கழுத்து சுளுக்கிறது, நரம்பு இழுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பார்த்து கவனமா இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில ஒரு சின்ன பிணக்கத்தை உண்டாக்குறது. நீங்க கணவனா இருந்தா மனைவியோட உடல்நிலையிலையும், நீங்க மனைவியா இருந்தா கணவனோட உடல்நிலையிலையும் உஷாரா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ள போறாரு. ஜூனுக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும். நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. பழைய கசப்பான நிகழ்வுகளை அழிச்சிருங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. புதுசா ஆரம்பிங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெச்சிதான் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க சொல்லி சொல்லி கிள்ளி மாதிரி அடிக்க போறீங்க. சாதாரண அடியெல்லாம் இல்ல, ஒவ்வொரு அடியும் இடிதான். அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். 40 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க பேசும்போது கவனம் தேவை. ஏன்னா இந்த நேரத்துலதான் கண்டிப்பா இந்த சனி தசை, குரு தசை, ராகு தசை எல்லாம் வரும். அவங்க இருக்கிற பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இல்ல. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சனி தசை நடக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க, ராகு தசை நடக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க, குரு தசை நடக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத சில விஷயங்கள்ல மாட்டி விட்டுருவாரு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. அது எப்படி இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, நம்பிக்கை தான வாழ்க்கை. அதனால கொஞ்சம் நம்ப ஆரம்பிங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து கடன் அப்படிங்கிற இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. நமக்கு கடன் என்ன இருக்குன்னு பாருங்க. வட்டி கட்டி இருக்கோமா கட்டளையான்னு பாருங்க. சாதாரண விஷயமா தெரியும், பின்னாடி பெருசா பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம்தான் நடக்கும். அது வரைக்கும் ஒன்னும் இல்ல. இப்ப நல்லா இருக்கு அமைப்பு. அது இல்லாம ஜூனுக்கு அப்புறம்தான் நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆக போறீங்க. 40 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கிறவங்கல கடன் அதிகமா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரங்க தான். ஆனா இந்த தடவை ஜாக்பாட் தான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க. யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நம்ம அட்வைஸை கேட்குற அளவுக்கு யாரும் இங்க இல்ல. இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம் விடக்கூடாது. 30 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு நேரம் வரதுக்கு. இப்ப நீங்க போடக்கூடிய விதை தான் உங்களோட அடுத்த 30 வருட வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷம் அடிச்சு தூள் கிளப்புவீங்க. குருவோட கெட்ட அமைப்பு முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த நல்ல நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில ஜொலிப்பீங்க.
அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2026 இருக்க போகிறது. பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக மிகப்பெரிய ராஜ யோகம் ஏற்பட போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில எளிய பரிகாரங்களை செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். அதாவது ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பொருளாதார நிலையை சீராக்கும். மேலும் செவ்வாய் மற்றும் ராகு கேது பாதிப்புகள் குறைய செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வணங்குவதும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் மன அமைதியை தரும். அதோடு ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் ஏற்படும் தொழில் ரீதியான குழப்பங்களை தவிர்க்க ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். மேலும் 4ஆம் வீட்டில் இருக்கும் கேதுவால் ஏற்படும் குடும்ப மனக்கசப்புகளை நீக்க தினமும் விநாயகரை ஓம் ஸ்ரீம் கணபதியே நமக என்று கூறி வணங்குவது மிக மிக நல்லது. ஓகே ரிஷபராசி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.